ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் வந்து நேற்று வந்து கண்டினியூவாக ஒரு ஃபோர்த் கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட 1.55%. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு, அதை ஃப்ரைடேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு க்ரீன் மூமெண்ட் வந்து போயிருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு ரெட் கலர் பியரிஷ் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $0.26 வந்து ஒரு டவுன் சைடு வரைக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா நல்ல நல்ல பிரேக் அவுட் வந்து நேற்று வந்து பை சைடு வந்து எடுத்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து காட்டுறேன். ஸோ க்ரூட் ஆயிலில் நேற்று வந்து 126 பாயிண்ட்ஸ் பக்கம் அப் கொடுத்துருக்கு. ஸோ நேற்று ஈவினிங் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த இடத்த 5608 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நேற்று வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 5608லேருந்து 5709 ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா 5709 தான் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கான பிரேக் அவுட் பாயிண்ட், அதாவது பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். இந்த 5709ங்கிறது நேத்தோட ஹை. ஸோ நேற்றோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோட டார்கெட் வந்து 5863. ஓகே, ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து அப்சைடு வந்து கேதர் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த 5608 தான் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கேருந்து கீழே இறங்குறப்ப ஸோ செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் தான். ஏன்னா கொஞ்சம் எவ்வளோ தூரம் இறங்கிட்டு ஸோ மறுபடியும் ரெக்கவரி ஆகும்னு தெரியாது. ஸோ நம்ம 5608 சப்போர்ட் ஜோன், ஸோ இந்த இடம் வந்தால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 5709 பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து போகலாமே தவிர ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் செல் வந்து கேப்சர் பண்ண முடியுமா, பாயிண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் தான் அந்த இடத்துல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று ஈவினிங் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன் 235.1. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை டச் பண்ணிட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான சப்போர்ட் ஜோனுன்னு எதுவுமே கிடையாது. பட் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ இந்த கேண்டில் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு முன்னாடி கேண்டில் செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ 232.5 பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆனால் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டெல்லாம் நல்ல மூமெண்ட்டு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸில் தான் மூமெண்ட்டே கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 3436 எப்போ வேணா வரலாம். ஸோ ஒரு $10 to $20 பக்கம் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். சில்வரும் நல்ல ஒரு க்ரோத் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $0.5 இருக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சில்வரோட டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் $39.5. ஸோ நம்ம ஒரு ஸ்விங் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ $39.5 வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஸோ அகைன் வந்து மார்க் கொஞ்சம் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் 875 to 895ங்கிறது ஒரு ஸ்விங் டார்கெட் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட 875 to 895. ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங், அதை பேஸ் பண்ணி 890 வந்திருக்கு. இன்னொரு 5 பாயிண்ட்ஸ் கூட கிடைச்சிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 875 to 895 ஆல்மோஸ்ட் அச்சீவ் தான். இன்னொரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 895. ஸோ இந்த இடம் வந்தால் அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கிறது 50-50 சான்சஸ் தான். ஸோ மற்றபடி சப்போர்ட் ஜோனுங்கிறது 5608, பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 5709. ஓகே, வேறு ஏதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி கிரியேட் ஆயிருந்தா ஸோ ஈவினிங் வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.